ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கல்வி கடன் பெற தேவையான ஆவணங்கள் என்னென்ன என்பதை குறித்து தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன வேணும் பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 2 ஆதார் அட்டை, 3 பார்த்தீங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு, ஓட்டுநர் உரிமம் ஏதாவது ஒன்று இருந்தால் போதுமானது. அடுத்து சாதி சான்றிதழ் தேவை. அடுத்து வருமான சான்றிதழ், முதல் பட்டதாரி எனில் அதற்கான சான்றிதழ், பான் கார்டு, மாணவர் பெற்றோர் இருவருக்குமே ரெண்டு பேருக்குமே தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கல்லூரி அடையாள அட்டை, அடுத்து கல்லூரி வழங்கும் செலவினங்களுக்கான பட்டியல், படிப்புக்கான செலவுகளின் அட்டவணை, உதவித்தொகையை உறுதிப்படுத்தும் கடிதத்தின் நகல்கள் போன்றவை. அடுத்து 2 பாஸ்போர்ட் சைஸ் அளவு புகைப்படங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா பயனாளியின் கடைசி 6 மாதங்களுக்கான வங்கி கணக்கின் அறிக்கை. அடுத்து வருமான வரி சான்றிதழ், கடைசி 2 ஆண்டுகளுக்கான வருமான வரி சான்றிதழ் இணைக்கணும். அடுத்து குடியிருப்பு சான்று, அடுத்து பான் கார்டு, ரூபாய் 4 லட்சத்திற்கு மேல் வாங்கினால் பிணைய ஆவணங்கள் வச்சுருக்கணும். முதல் தலைமுறை சான்றிதழ் கட்டாயம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சான்றிதழ் எல்லாமே இருந்தால் நீங்கள் கல்வி கடன் பெற விண்ணப்பிக்கலாம். அடுத்து எந்தெந்த படிப்புக்கெல்லாம் கல்வி கடன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்தவரை யுஜிசி, ஏஐசிடிஇ, தமிழ்நாடு அரசு, மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து விதமான படிப்புகளுக்கும் கல்வி கடன் வழங்கப்படும். டிப்ளமோ மற்றும் சான்றிதழ் படிப்புகளும் இதில் அடங்கும் இருக்காங்க. அதனால் எல்லா வகை படிப்புக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி கடன் கிடைக்கும். வெளிநாடுகளில் உள்ள அனைத்து படிப்புக்குமே கல்வி கடன் உண்டு, டிப்ளமோ தவிர. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ தவிர அனைத்து படிப்புக்குமே கல்வி கடன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தொலைதூர படிப்பு மற்றும் பகுதி நேர படிப்புகள் பயிலும் மாணவர்களுக்கான கல்வி கடன் பெற முடியுமானா இல்லை. அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்க்கலாம். கல்வி கடன் வாங்கி படிப்பை முடித்தவுடன் கல்லூரி படித்ததற்கான சான்றிதழை உடனடியாக தருவார்களா, அல்லது விண்ணப்பதாரர் கடனை முழுமையாக செலுத்திய பிறகு சான்றிதழ் பெறுவார்களான்னு கேட்டால், கல்லூரி படித்ததற்கான சான்றிதழை கல்லூரியிலிருந்து படிப்பு முடித்தவுடன் பெற்றுக்கொள்ளலாம் என சொல்லியிருக்காங்க. எனவே பார்த்தீங்கன்னா கல்வி கடன் யாருக்கு தேவையோ எல்லாருமே விண்ணப்பிங்க. உங்கள் படிப்பை மேலும் தொடருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.